ஷேய் விஷ்ணு பிரமா சிவன் மூணுவர் கணக்கு சாதுக்கள். இப்போ சாதுக்களை வச்சு கணக்கை முடிக்கார். திருவண்ணாமலையில் இருக்கிற சாதுக்கள் பூராமே ஒரு 10% உள்ளவனுக்கு தெரியும். ஐயா இங்கேயே உட்காந்துருக்காரு, இங்கேயே உட்காந்துட்டாரு. தாய் மண், தமிழ் மண், தாய் இந்தியா நாடு, தாய் விவசாய மண், விவசாய மொழி, தாய் விவசாய மொழி. ஐயா இங்கேயே உட்காந்துருக்காரு, விவசாய மண்ணில் உட்காந்துருக்காரு. இந்த மானிடப்பை அரசியல்வாதி பூரா விவசாயத்தை அழித்து வாரான். இதுக்கு தக்க தண்டனை கடவுள் கொடுப்பாருன்னு அந்த கணக்கு அவன் நாக்கால விடுதான். மற்ற சாதுக்கள் 13 சாதுக்கள், திருவண்ணாமலை 13 சாதுக்களை தவிர, புரியுதா? சாதுக்கள் கணக்கு இப்போ என்ன அப்படின்னா, இப்போ சாவத்தை அவன் தான் விடணும். சாதுக்கள் சாவம் சாதுக்கள். இப்போ திருவண்ணாமலையில் திங்கக்கிழமை அவன் அக்கினியை வளர்ப்பான். 13 சாதுக்கள் வளர்ப்பான். 13 சாதுக்கள் வளர்த்த உடனே ஆட்டாமுட்டிக்க தமிழ்நாடு பூரா ரத்த பூமியாக மாறும். ரத்தமாக அடிக்கும். மானிட பேரில் ரத்தமாக அடிக்கும். ரத்தமாக பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். பூரா இயந்திரத்தை தயாரிக்க, அதை தயாரிக்க, இதை தயாரிக்க போட்டு குத்த பூரா பூமியை கண்ணீர் வைக்க வச்சுருக்கானா மானிடப்பே. அப்போ இந்த மானிடப்பேலுக்கு சாதுக்களை விட்டு அடிக்கார். அது 13 சாதுக்கள் ஆதியில் 7 செம்மமாகவே இருந்து வாரான். 13 யாருக்குமே தெரியாது. கடவுளுக்கு ஒன்றுக்கு தான் தெரியும், எங்களுக்கே தெரியாது. ஏன்னா கடவுள் படைக்கார். கடவுள் ஆக்கல், காக்கல், அழித்தல் மூணுமே அவர் தான் கையில் இருக்குது. ஆனால் அநியாயப்பட்டு சேட்டை பண்ணி வச்சுருக்கேடா பாய் பேய்களா. இவ்வளோ நாள் கணக்கு போட்ட கணக்கு கூட எடுக்கலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீதிமானே உட்காந்து கணக்கு எடுத்திருக்கார். அந்த அவனே சொல்லதான்ல சாதுக்கள். ஐயா நீதிமானை உட்காந்து குடும்பம் உட்காந்து கணக்கு எடுக்கு. கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு இந்த மானிட பேய் தப்பிச்சேறத கடவுள் குடும்பம் எடுக்கு. அப்போ இதவே போய் இவங்க கேட்கலன்னா அப்போ இதையும் சேர்த்து நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி அக்கினிலே நம்ம எரிச்சிரோம்னு 13 சாதுக்கள் எரிப்பான். திருவண்ணாமலையில் அந்த கணக்கு முடிக்கணும். உலக நாடே கணக்கு முடிக்கிறது திருவண்ணாமலை. சாதுக்களை வச்சு முடிச்சிருவார் கடவுள். இன்னைக்கு முக்கால் சத்தியம் சாதுக்கள் ஏற்கனவே தெரியும். 13 சாதுக்கள் அவனுக்கு தெரியும். ஐயா குடும்பத்தை பார்க்கான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் கேட்கான். 13 பேரும் கேட்கான். ஐயா ஆதியில் நியமிச்சிய, ஆதியில் இந்த சாதுக்கள் கணக்கு கொடுத்திய, ஆதியில் பக்தனாக நாங்கள் இருக்கோம். உங்கள் பக்தன் நாங்கள் 7 சிம்மமாகவே நாங்கள் பக்தனாகவே இருக்கணும்னு அந்த சத்தியவாக்கு வாங்கினான். இன்றைக்கி அந்த சாதுக்கள் இருக்கான். ஆனால் அவனே 13 சாதுக்கள் சொல்லுதான். குடும்பத்தை பாடாப்படுத்தாங்களே வாய்ப்பேகளா, கணக்கு கொடுக்க மாட்டேங்காரு. ஐயா இன்னைக்கு கணக்கு கொடுத்தாச்சு உனக்கு. 13 சாதுக்கள் நீ ஓமகண்டம் போட்டு ஓமத்தில் அக்கினியில் அரசியல்வாதியை எரி. 2வது கணக்கில் கவர்மெண்ட் வேலாக்குறவனை எரி. கணக்கு போட்டாச்சு சரியா? அடுத்து கைலாசத்தில் சேட்டை பண்ணான் பாரு. 7 செம்மத்து சேட்டை பண்ணவன் அம்புட்டு போயிடும். 7 செம்மம் என்னென்ன செய்யணுமோ கூத்தடிக்கணுமோ 7 செம்மத்துக்கு முன்னாடி அத்தனை கூத்தடிச்சவன் பூரா அங்கே வந்து தான் ஈஸ்வரன் குடும்பம் பரமசிவன் குடும்பத்தில் மோதி போயிருக்கான். அதிகாரியிலேருந்து அரசியல்வாதியில் வரைக்கும் புறக்கராக இருக்கிறவன் வாங்கல் குடுக்கல் எல்லாமே 7 செம்மத்து சேட்டை செஞ்சவன். இதையும் சேர்த்து அக்கினியில் திருவண்ணாமலையில் எரிச்சாச்சுன்னா ஆட்டாமுட்டிக்க தெற்குப்பாளையம் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் அக்கினிலே எரியும். கலை மழை காற்று புயல் நோயில் போயிடும். அக்கினி எரிச்சாச்சுன்னா எத்தனை விதமான வரையில் கணக்கில் மானிடப்பை செத்து மடிஞ்சு சாம்பலாக போவான். அதுதான் கணக்கு, உண்மையான கணக்கு. முக்கால் சத்தியம் 7 சாதுக்களை சேர்த்து எரிச்சிடப்பா. திருவண்ணாமலையில் உள்ள கணக்கு 13 சாதுக்கள். டெல்லியில் இருக்கிற 7 சாதுக்களை எரிச்சிரு. 7 செம்மம் சேட்டை 7 செம்மமாக சாதுக்களாக உட்காந்து பூரா சிவன் குடும்பத்தை பாழாக்க வந்த மன்னராட்சி ஜமீன் கணக்கு அரசியல்வாதியாச்சு. இந்த 3 கணக்கில் இந்த 7 செம்மம் உட்காந்துருக்கான். யார்? 7 சாதுக்கள். பிஜேபி கொடி சரியா? ஆர்எஸ்எஸ்ன்னு கணக்கு அவன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும். உட்காந்துட்டாரு. இதை எப்படி நசுக்கிட்டு இவங்ககிட்ட உட்காந்து ஆட்டி அவனும் அந்த சீட்டு விளையாட்டு பேப்பரை வச்சு விளையாடுற பேப்பரில் வச்சு சாப்பிட்டு கொண்டே இருக்கான். 7 சாதுக்கள். புரியுதா இல்லையா? தப்பு செய்யாதீங்க. சாதுக்களாக இருந்தாலும் தப்பு செய்யாத. கடவுள் நீதிமன்றம் உட்காந்துருக்கார். கையெடுத்து கும்பிடு. நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாமே அனைத்து நடக்கு. நீதிமன்ற கோர்ட்டையும் சேர்த்து 13 சாதுக்கள் திருவண்ணாமலையில் எரிச்சிரப்பா கணக்கு போட்டார். இதுக்கு மேலே என்ன நடக்குன்னு பார்க்கணும். முக்கால் சத்தியம் நாங்கள் கணக்கு போடுறத விஷ்ணு பிரமா நடத்துவார். கடவுள் நடத்துவார். முக்கால் சத்தியம். திங்கிதக்கு உணவு இல்லாமல் போயிருவியடா பாய் பேயடா. அறிவேட்டத்தனமாக இருக்கியா. 6 வருஷமாக ஓடுது ஒன்றும் நடக்கலை நீ நினைக்க. செகண்டு நூல் அளவில் நடத்திடுவார். திங்கிதுக்கு இல்லாமல் தடவை விட்டுருவார். அது கடவுளால் தான் முடியும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. 13 சாதுக்கள் ஏப்பா அக்கினி ஓமங்கண்டம் போட்டு அக்கினியில் இறக்கி
ஐயமார் பயலை சேர்த்து இறக்கிரு, மந்திரவாதி தந்திரவாதி பயலையும் சேர்த்து சாதுக்கள் 13 சாதுக்கள் எரிச்சு சாம்பலாக்கிரு. முக்கால் சத்தியம் திருவண்ணாமலையில் முடிச்சிடப்பா. இங்கே ஒன்றும் தன்னால் பிள்ளைய கலங்கி கிடக்கு. கை எட்டுமா கை எட்டுமா கால் எட்டுமா எல்லாம் தத்தளிக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அவரே கண் கலங்குதாரு. அவர் இந்த பேப்பரில் பார்க்க முடியாது. அவர் பேப்பர் கணக்கு முடிச்சிட்டாரு. ஆனால் கடவுள் வந்து குடும்பம், சிவன் குடும்பம், பார்வதி பரமசிவன் குடும்பம், அந்த பேப்பருக்கு அது நிற்காது. பேப்பர் வாங்காது, பேப்பர் கையில் நிற்காது. பிள்ளைய வச்சுருந்தாலும் கையில் நிற்காது, ஓட்டியாக போயிடும். ஓட்டியாகத்தான் போய் நிற்கி, அது நிற்காது. சிவன் குடும்பத்துக்கு நிற்காது. அது சத்தியவாக்கு, 8 ஓலைச்சோடு கணக்கு ஒன்றுமே நிற்காது. அந்த பேப்பர் செத்த பேய் பேப்பர் பணம். அதை முடிக்கணும். சிவன் குடும்பம் தான் முடிக்கணும். நக்காலை விட்டு எரிக்கணும். எல்லா சாதுக்களும் எரிச்சிடப்பா. சாதுக்கள் 13 சாதுக்கள் திருவண்ணாமலையில் அந்த செத்த பேய் பேப்பர் பணத்தையும் சேர்த்து எரிச்சிரு. சரியா? உலக நாடே எரிச்சிரு அந்த பேப்பரை. அடுத்து வீடு வாசல் கட்டியிருக்கான், அதையும் எரிச்சிரு. 2ஆம் நம்பர் வியாபாரம் பிஸ்னஸ் பார்க்குறதையும் திருவண்ணாமலையில் அக்கினியில் எரிச்சிரு. சரியா? இந்த பேப்பரை வச்சே பூமியை பாழாக்கிட்டான். எல்லாமே பாழாக்கணும். பூரா குடும்பம் கரு வேரோட போட்டும்னு எரிச்சிரப்பா சாதுக்கள். முக்கால் சத்தியம் 13 சாதுக்கள் திருவண்ணாமலையில் எரிச்சிரப்பா. நீதிமன்ற கோர்ட்டையும் சேர்த்து என்னென்ன கணக்கில் இருக்கோ அது 13 சாதுக்களுக்கு தெரியும். இதெல்லாம் எரிச்சாதான் அப்போனா தான் கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பான். எல்லாவனும் கேட்பான், இல்லைன்னா கேட்க மாட்டான், இல்லைன்னா பாழாக்கிடுவான். அதனால் அவன் குடும்பம் நொம்பலம் நோய் பூரா ஆஸ்பத்திரிக்கு எங்கெங்கே தள்ளணுமோ அதையும் சேர்த்து உள்ள அந்த அக்கினியில் இறக்கி ஆற்றி விட்றப்பா. பூரா இடத்த விற்கிறவன் போகிறேன் அந்த பத்திர பதிவை சேர்த்து எரிச்சிரப்பா. திருவண்ணாமலை 13 சாதுக்கள் எரிச்சிரு. பத்திர பதிவு கவர்மெண்ட், மத்திய அரசு, மாநில ஒன்றிய அரசு சேர்த்து எரிச்சிரு. 13 கணக்கில் திருவண்ணாமலையில் சாதுக்கள் எரிச்சிரப்பா. ஒன்றிய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு எல்லா கடையிலும் எரிச்சிரு. ட்ரெயின், பஸ்ஸு, கிஸ்ஸு, லாரி எல்லாமே எரிச்சிரு. திங்கக்கிழமை நாள் இன்னைக்கு கணக்கு போட்டாச்சு. கணக்கை பார்த்து 13 சாதுக்கள் எரிச்சு சாம்பலாக்கி விட்றப்பா. முக்கால் சத்தியம் ஈஸ்வரன் பார்ப்பான், மகன் பார்ப்பான். ஏண்டா 13 சாதுக்கள் கிடக்கானாங்க, எவன் நமக்கே தெரியல அப்படியேம்மா அப்பன்ட்ட கேட்பான். அவன் அப்பன் சிரிப்பான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்குவாங்கடா. போட்டாச்சுடா கணக்கு.